வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மஹத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹிதः பிரஜ்ஞானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஸ்ரீர்மே பஜது அலக்ஷ்மீர்மே நஷ்யது விஷ்ணுமுகா வை தேவாஸ்சந்தோபிரிமான் லோகான் அனபஜய்யமப்யஜயன். மகாகும் இந்திரோ வஜ்ரபாஹு ஷோடசி ஷர்ம யச்சது. உபனிஷத் ஈஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை விஸ்தாரமாக வர்ணனை பண்ணி அந்த ஈஸ்வரனை தியானம் பண்ணுறது தான் நம்முடைய ஜென்மாவினுடைய முக்கியமான காரியம் என்பதையும் சொல்லி, நம்முடைய எல்லா விதமான காரியங்களும் ஈஸ்வர சம்பந்தம் உடையதாகவே இருக்க வேண்டும். ஈஸ்வரனுடைய லக்ஷணத்தை நினைக்கிறதாகவோ அல்லது ஈஸ்வரன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறதாகவோ இருக்கணும். சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்சன்னர் பகவான். எல்லா நேரமும் என்னை நினைத்து கொண்டு கடமையை செய்யினர். அதுக்கு ஏற்ப இங்கே இருக்குது, மந்திரங்கள்லாம் அப்படி தான் இருக்குது. ஆக முதல்ல ஸ்நானத்துக்கு முன்னால் மிருத்திகா தூர்வா சூக்தம், மிருத்திகா சூக்தம், சஹஸ்ரபரமா தேவி சதமூலா சதாங்குரான்னு ஆரம்பிச்சது. அங்கிருந்து ஆரம்பித்த மந்திரங்கள் மிருத்திகா சூக்தத்தை விசேஷமாக சொல்லி அதில் ஏகப்பட்ட தேவதைகளெல்லாம் குறிப்பாக இந்திரனை விசேஷமாக பிரார்த்தனை பண்ணியிருக்கு. இப்போ உடம்பெல்லாம் அந்த அந்த மண்ணை நன்றாக சரீரம் முழுக்க பூசிக்கொண்டு சொல்லக்கூடிய மந்திரம் வந்திருக்கு. அதுதான் பார்த்துட்டுருக்கோம். இப்போது ஸ்ரீர் மே பஜது, மே ஸ்ரீஹி பஜது. மேன்னா என்னை, ஸ்ரீஹி மே பஜது, செல்வம் என்னை பஜிக்கட்டும். நான் செல்வத்தை பஜிக்கணும்னு இல்லை, செல்வம் என்னை பஜிக்கட்டும், செல்வம் என்னை சேரட்டும் அப்படிங்கிறதுல இருக்குது. நான் ஒழுங்காக வாழ்ந்து கொண்டிருப்பேன், எனக்கு வேண்டிய செல்வத்தை இறைவன் கொடுக்கட்டும்னு போன முறை சொன்னேன் நினைக்கிறேன். தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே. நான் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு தேவையான சரீர சம்ரக்ஷணத்தை பண்ண வேண்டியது ஓம் பொறுப்பு. யோகக்ஷேமம் வகாமியகம்னு சன்னியாசிக்கு மாத்திரம் இல்லை, கிரகஸ்தனுக்கு அதுதான், குறிப்பாக பிராமண கிரகஸ்தனுக்கு. அதனால் நான் போய் தர்மத்தை சொசைட்டிக்காக நான் நல்லது பண்ணிகிட்டே இருப்பேன் எப்போவுமே. அதிருஷ்ட சக்தியை வாங்கி வாங்கி சமூகத்துக்கு கொடுக்குறது தான் பிராமணனோட வேலை. இந்த சமூகம் நன்றாக நடக்கிறதுக்கு அதிருஷ்ட சக்தியை நிறைய வாங்கி வாங்கி சமூகத்துக்கு கொடுக்கறது தான் பிராமணனுடைய உத்தமமான காரியம். பிராமணன் காயத்ரி ஜபிச்சாலே அத்தனை பேருடைய புத்தியும் தர்மமான வழிக்கு போகும். இது பெரிய சர்வீஸ்னு நினைக்கணும் பிராமணர்லாம். நம்ம பண்ணுற பெரிய சர்வீஸ். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கு நல்ல புத்தி வரட்டும்னு சொல்லி நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு இடத்துல சொல்கிறேன் வச்சுக்கோங்க, திடீர்னு இப்படிலாம் விருத்தி வரும். எல்லாமா சேர்ந்து ஒரு இடத்துல என்னென்னா, தமிழ்நாடு அரசியல் நன்றாக இருப்பதற்கு பிராமணர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்தில் இருந்து கொண்டு காலையிலேருந்து ராத்திரி வரை, சாயங்காலம் உதயத்துலேருந்து அஸ்தமனம் வரைக்கும் எல்லாரும் மெரினா பீச்சில் பிராமணாலாம் சேர்ந்து இவாளுக்கெல்லாம் நல்ல புத்தி வரட்டும் ஜபம் பண்ணுறான்னா பண்ணலாமா விடாதான்னா பலிக்கும். பண்ணி பாருங்க. நம்ம ஜெனரேஷனில் நடக்காட்டாலும் அடுத்த ஜெனரேஷனுக்கு இருக்கும். உள்ளுவதெல்லாம் உயிருள்ளல். சும்மா என்னத்தையாக கற்பனை பண்ணிட்டு இருப்பேன். அப்படி பிராமணன் நினச்சா போகிறோம். பிராமணன் பண்ணினா எல்லா நகாதியா பிரச்சோதயாதுன்னு இருக்கு. நம்ம எல்லாருடைய புத்தியும் நல்ல வழியில் போகட்டும். ஏன் புத்தி நல்ல வழியில் போகட்டும் சொல்லலை.
நம்ம அத்தனை பேருடைய புத்தியும் நல்ல வழியில் போகட்டும்னு சொல்கிறது மாதிரி. இங்கே ஸ்ரீஹி மே பஜத்து, செல்வம் அந்த பூசின்னு இருக்கான், மண்ணெல்லாம் உடம்பெல்லாம் பூசின்னு இருக்கான், சொல்கிறான் ஸ்ரீஹி மே பஜத்து, செல்வம் என்னை வந்து சேரட்டும். அதனால் என்ன, யானை வரைக்கும்ங்கிறார், கஜாந்த லக்ஷ்மிங்கிறார். எல்லாம் என்னெல்லாமோ தேவைப்படுறது, ஆகையினால எல்லாம் சேர்ந்து நல்ல லக்ஷ்மி வந்து என்னை சேரட்டும். அதனால் என்னென்ன, அது மாத்திரம் இல்லை, அலக்ஷ்மி, அலக்ஷ்மின்னா போன தடவையே பார்த்துட்டோம். அலக்ஷ்மிஹி ஜேஷ்டா தேவிங்கிறார் சாயணாச்சாரியர். ஜேஷ்டா தேவி நஷ்யத்து, மூதேவி ஒழியட்டும், ஸ்ரீதேவி வந்து சேரட்டும், மூதேவி போகட்டும். இந்த சோம்பேறித்தனம், மூதேவினா என்ன, தர்மத்தை அனுஷ்டிக்காமல் சாப்பிட்டு தூங்கினா அரட்டை அடிக்கிறது. ஆகையினால் என்ன, இதெல்லாம் போகட்டும், என்னை விட்டு போகட்டும். அடுத்தது அது மாத்திரம் இல்லை, அடுத்தது சொல்கிறார், அதோட தாத்பரியம் என்னன்னா ரொம்ப அழகாக சொல்கிறார் சாயணாச்சாரியர். ஏன்னா அவர் எப்போவுமே இந்த சாயணாச்சாரியார் வித்யாரண்யர் இவெல்லாம் யாருங்கிறது பெரிய சர்ச்சை ஹிஸ்டாரிக்கலாக போயிட்டே இருக்கு எப்போவுமே. அவள் அண்ணா தம்பிள் 2 பேரும் சாயண மாதவ், இவர்கள் 2 பேரும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்கிறார்கள். சொல்லப்போனால் தம்பி முதல்ல பீட்டாதிபதி ஆகிட்டார், சிங்கேரி பீட்டாதிபதி தான். தம்பி முதல்ல பீட்டாதிபதி ஆகிட்டார், தம்பிக்கிட்ட அண்ணா சன்னியாசம் வாங்கிட்டார், தீட்சை வாங்கிட்டார். அது ஒரு பெரிய சரித்திரம்தான் இது. அதனால் இவர்கள் 2 பேரும் எல்லா துறையிலையும், அது எல்லா சாஸ்திரங்கள்லேயும் பிரகாசமாக இருக்கிறதுக்கு அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு உத்தமமான ஒரு ராஜ்யம் நடந்ததுக்கு இவர்கள் தான் முக்கியமான காரணம்னா அதுக்கு 2 அபிப்பிராயம் இருக்க முடியாது. அதனால் எப்படி சொல்கிறார் பாருங்க, அஸ்மத்தஹா, இந்த லக்ஷ்மி வரட்டும், எங்கிட்ட வரட்டும், அலக்ஷ்மி போகட்டும், அலக்ஷ்மி நாசமாகட்டும்ட்டார், அலக்ஷ்மியே வேண்டாம். ஆக அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அஸ்மத்தஹா எங்களிடம், அதாவது எங்கள்கிட்ட இருந்து இந்த கெட்டதெல்லாம் ரொம்ப தூரத்துக்கு போயிட்டோங்கிறார். ஸ்ரீ எங்ககிட்ட வரட்டும், அலக்ஷ்மி போகட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சொல்கிறார், எங்கள் குடும்பத்தில், எங்களிடமிருந்து, எங்கள் குடும்பத்திடமிருந்து, எங்கள் பந்து வர்க்கங்களிடமிருந்து, எங்கள் கிராமத்தில் இருந்து, எங்கள் நாட்டில் இருந்து ரொம்ப தூரத்துக்கு இந்த மூதேவி போகட்டும், ஸ்ரீதேவி வந்து சேரட்டும் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்கிறது. ஒரு பிராமணன் ஸ்நானம் பண்ணுற போது இந்த மந்திரம் இருக்குன்னா யோசிச்சு பாருங்க. அதோட இதை கருத்தை உள் வாங்கிக்கலாம் நம்ம நல்லாவே. அதாவது அவரோட லாங்குவேஜ் அப்படி சொல்கிறேன் பாருங்க, அஸ்மத்தா, அஸ்மத் குலீனதா, அஸ்மத் பந்துவர்கதா, அஸ்மத் அஸ்மத் கிராமத்தா, அஸ்மத் ராஷ்டிரதா அப்படியே சொல்கிறார். இந்த அஸ்வமேதையாக மந்திரங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். ராஷ்டிரபதி எப்படி இருக்கணும்னு சொல்லித்தானே, சவிதா ராஷ்டிரகம் ராஷ்டிரபதி, ராஷ்டிரபதி சப்தமே அஸ்வமேதையாக மந்திரங்கள் இருக்கு. அதனால் ராஷ்டிரமஸ்மின் யஜ்ஞே யஜமானாய ததாது ஸ்வாஹா, யஜமானாய ராஷ்டிரம் ததாத்து. இந்த எஜமானனுக்கு என்னது, கம்ஃபர்டபுளாக இருக்கிற ராஜ்யத்தை கொடு. ஜனங்கள்னால் தர்மத்தை அனுஷ்டிக்கக்கூடிய ஜனங்களாக இருக்கிற ராஜ்யத்தை ராஜாவுக்கு கொடு, ஹே பகவன். இதுதான் பிரார்த்தனை. யஜமானாய ராஷ்டிரம் ததாத்து, இந்த எஜமானனுக்கு நல்லா சுமுகமாக நிர்வாகம் பண்ணுறதுக்கான ராஜ்யத்தை கொடு. இப்படி மீடியாக்கள்லாம் பொய்யை பிரச்சாரம் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ராஷ்டிரத்தை இந்த ராஜாவுக்கு கொடு. வேந்தனும் ஓங்குக, நியாயேன மார்க்கேண மஹீம் மஹீஷாஹ பரிபாலயந்தாம், மஹீம் மஹீஷாஹ நியாயேன மார்க்கேண பரிபாலயந்தாம், பிரஜாபியா ஸ்வஸ்தி, ஸ்வஸ்தி பிரஜாபியா, அது ஸ்லோகம். அது ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம்,
ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதில் நியாயேன மார்க்கேண மஹீம் மஹீஷா கோபிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து. இந்த மீட்டரை பார்த்தாலே தெரியும். பிரஜாபியா ஸ்வஸ்தி, மக்கள் அனைவருக்கும் நலமுண்டாகட்டும், நன்மை ஏற்படட்டும். மஹீஷாக மஹீம் நியாயேன மார்க்கேண பரிபாலயந்தாம். முதல்ல மக்கள் அனைவரும் நன்றாக இருக்கட்டும். கோபிராமணேபியா நித்தியம் சுபமஸ்து, கோபிராமணேபிய சுபமஸ்து நித்தியம். பசுமாட்டுக்கும் பிராமணர் பசுமாட்டினுடைய நெய் எடுத்து ஹோமம் பண்ணுறான். பசுமாடு ரொம்ப முக்கியம். அதனால் வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம்னர் அப்படியே போட்டார் திருஞான சம்பந்தர். அந்தணர் வாழ்க, வானவர் வாழ்க, தேவர்கள் வாழ்கனர். வானவர் வாழ்க, அந்தணர் வாழ்க, ஆனினம் வாழ்க. ஆனினம்னா பசுமாடு. இது இருந்தால் ஆவின்னு வந்தது. ஆவின்கிறது ஆவினம். ஆவினம்ங்கிறது தமிழில் பசு இனம்னு அர்த்தம். ஆனாலே பசு. ஆனிரையப்பன் அப்படின்னு ஒரு சுவாமி இருக்கார் தேரெழுந்தூரில், பெருமாள். ஆனிரை அப்பன், மாடு மேய்க்கிறவன் அர்த்தம். பசுமாடு மேய்க்கிறவர், ஜீவர்களையும் மேய்க்கிறவர் அவர் தான். கோபதிஹி, கோனாலே பசுக்கள், ஜீவர்கள், அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. அந்த ஸ்லோகத்தை பார்த்தாலே தெரியும். இந்த பாட்டை தான் எழுதியிருக்கார் திருஞான சம்பந்தர். அந்த பனை ஓலையில் இதை எழுதி தண்ணீரில் போட்ட உடனே 22 கிலோமீட்டருக்கு அந்த திருவேடகம் மதுரையிலேருந்து அவ்வளோ தூரத்துக்கு எடுத்து போயிருக்கு நதியில். அங்கே ஒரு கோயில் இருக்குது. எங்கே போய் கரையை ஒதுங்கித்தோ அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது. அங்கே சுவாமிக்கு பேரே ஏடகநாதர், ஏலவார் குழலி. அந்த கோவிலை கொஞ்சம் ஹைட்டாக கட்டியிருப்பா. நதியில் ஒருவேளை ஜலம் வந்துவிட்டால் என்ன பண்ணுறதுன்ட்டு ரொம்ப ஹைட்டாக கட்டியிருக்கா. ரீசெண்டாக தான் கட்டியிருக்கா, ஒரு 100 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். கோயில் காலமாக இருக்கு. அந்த கோயிலை எடுத்து பெருசாக கட்டி ரொம்ப அற்புதமாக கட்டியிருக்கா. வைகைக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஒருவேளை வைகையில் தண்ணி அதிகமாகிட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கோவிலை வசத்தி கட்டியிருக்கு. எல்லாம் பார்த்தா நந்தி மேலே இருக்கும், சுவாமி அங்கே இருப்பார். இந்த பாட்டு தான். வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன் புனல், ஒழுங்காக மழை பெய்யட்டும் வேந்தனும் ஓங்குக. எதுக்கு சொன்னேன்? ராஷ்டிரம் அஸ்மின் யஜ்ஞே எஜமானாய ததாத்து ஸ்வாஹா அப்படி சொல்லி ஆகுதிகள்லாம் அஸ்வமேதையாக மந்திரங்கள் எல்லாம் இருக்குது. எதுக்கு இது சொல்கிறோம் அப்படின்னா, எல்லாத்தையும் இந்த தோஷம், இந்த பாபங்கள்லாம் போகட்டும் இந்த தேசத்தை விட்டு அப்படி சொல்லி பிரார்த்தனை பண்ணுறார். இவன் ஸ்நானம் பண்ணுறான், இவனுக்கு இல்லை, இந்த சொசைட்டிக்காக ஒருத்தன் தியாகம் பண்ணிட்டு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இந்த தேசம் நல்லா இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும் ஸ்வஸ்தி சொல்லிகிட்டே இருக்கான். ராஜாவுக்கு தினம் போய் அக்ஷதை போட்டுட்டு வரணும். பிராமணர்கள்லாம் தினம் ராஜாவுக்கு போய் அக்ஷதை போட்டு, நீ வாழ்க, உன்னுடைய குடும்பம் நன்னா இருக்கட்டும், நீ நன்னா ராஜ்யம் பண்ணு அப்படிங்கிறது நம்ம சம்பிரதாயம். நித்தியம் போய் ராஜாவுக்கு ஸ்வஸ்தி வாக்கியம் சொல்லிட்டு வரணும். அந்த அந்த சொற்களே அந்த அந்த இடத்தையே சுத்தப்படுத்திடும், கெட்டதெல்லாம் நீக்கிடும். ஆக பகு யோஜனாந்தரிதம் தூரி பவத்து, எல்லாம் போயிடட்டும்னு அர்த்தம், நீங்கிட்டும். அடுத்தது அது மாத்திரமில்லை, விஷ்ணு முகாவை தேவாச்சந்தோபிரிமான் லோகான் அனபஜய்யம் அபியஜயன். விஷ்ணுமுகாக, விஷ்ணுமுகாகனா விஷ்ணுவை பூஜை பண்ணுகிறவர்கள். இந்த காலத்துலலாம் இந்த ரூபங்கள்லாம் பெருசாக சொன்னாலா தெரியாது, ஏன்னா அங்கங்கே ரூபம் மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. வேதங்கள் எல்லாம் இதெல்லாம் பேரில் நிறைய சொல்லப்படுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம். விஷ்ணு முகாவை இனிமேல் நிறைய வரப்போகிறது பாருங்க, ஸ்ரீவித்யே வரப்போகிறது. ஆக விஷ்ணு முகாவை தேவாக, தேவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா லக்ஷ்மிபதி பிரதானாக தேவாக. இவர்கள்லாம் என்ன பண்ணுகிறாள்னா சந்தோபிஹி, சந்தோபிகின்னா வேதத்தில் சொல்லி இருக்கக்கூடிய மந்திரங்களை கொண்டு, சந்தோபிகின்னா
சந்தஸ்ஸுங்கிறதுக்கே வேதம்னு தான் அர்த்தம். எஸ் சந்தசாம் ரிஷபா, அந்த இடத்துல சந்தசாம்னா வேதம்னு அர்த்தம் இருக்குது. விஹிதைஹி சாதனை, இந்த வேதங்களால் விதிக்கப்பட்ட சாதனங்களை அனுஷ்டானம் பண்ணி விஷ்ணுமுகாவை தேவாக, தேவர்களெல்லாம் என்ன பண்ணார்களாம், தேவர்கள் ஆனவர்கள் ஞாபகம் வச்சுங்கோ, மனுஷனாக இருந்து தேவன் ஆயிருக்கான். அவன் என்ன பண்ணியிருக்கான்னா விஷ்ணுவை ஸ்மரித்து கொண்டு ஸ்ரீராமஸ்மரணங்கிற மாதிரி விஷ்ணு ஸ்மரண பூர்வகமாக வைதிக கர்மாக்களெல்லாம் பண்ணி யஜ்ஞோ வை விஷ்ணு யஜ்ஞமேவாவருந்தே அப்படின்னு வேதம் சொன்னதுனால அந்த யஜ்ஞ சாதனங்களையெல்லாம் விஷ்ணுவை நினைத்து கொண்டு விஷ்ணவ இதன்னமமா வருதா இல்லையா, ருத்ரா ஏதன்னமமா, பிரம்மண இதன்னமமா, எப்போ பார்த்தாலும் ஹோமம் பண்ணுறதே வருது. விஷ்ணவே ஸ்ரீ விஷ்ணவே விஷ்ணவே ஸ்ரீ விஷ்ணவே ஸ்வாஹா, எனக்கெல்லாம் மறந்து போயிடுது நிறைய. ஸ்ரீ விஷ்ணவே பரமாத்மன இதன்னமமா சொல்கிறாளா இல்லையா. இந்த பரமாத்மன இதன்னமங்கிறது உத்தேசத்தியாக வாக்கியம்னு பேர். இது எல்லாரும் சொல்ல மாட்டா. ஸ்வாஹா சொன்னால் இதன்னமமா இதன்னமமான்னு ஒரு தடவையும் சொல்கிறதுக்கு பேர் உத்தேசத்தியாகம்னு பேர். இந்த உத்தேசத்தியாகம் எல்லாரும் சொல்கிறதில்ல, ஆகம சாஸ்திரங்களில் கிடையாது, சாக்தபரமான ஹோமங்களில் கூட இருக்காது, ரொம்ப ரேர். ஆகம சாஸ்திரங்களெல்லாம் வந்து ஸ்வாஹா, ஓம் ஸ்வாஹா, ஹ்ரீம் ஸ்வாஹா, நம ஸ்வாஹா, சுதா ஸ்வாஹா, ஏதோ அப்படியே ஒரு மாதிரி போயின்னு இருக்கும் அது. ஆனால் நம்மளதுலாம் இதெல்லாம் சொல்கிறோம். ஸ்ரீ விஷ்ணவே ஸ்வாஹா, ஸ்ரீ விஷ்ணவே பரமாத்மன இதன்னமமா, நமோ ருத்ராய பசுபதையே ஸ்வாஹா, ருத்ராய பசுபதையே இதன்னமமா, பிரம்மணே ஸ்வாஹா, பிரம்மண இதன்னமமா எல்லாம் சொல்கிறோமே. இந்திரன் வர்றார், இவள்லாம் வரா, வைதிக கர்மாக்களில் ஜெயாதி ஹோமங்கள்லேருந்து எல்லாத்துலேயும் வர, எல்லாம் கர்மாக்களுடைய இதெல்லாம் தெரிஞ்சுட்டா புரிஞ்சுக்கலாம். அது அவர்கள் என்ன பண்ணார்களாம், ஈமான் லோகான் அனபஜயன்னு லோகானு அப்யஜயன், இந்த வாழ்க்கையை அவர்கள் வெற்றியுடன் வாழ்ந்தார்கள். சக்ஸஸ்ஃபுல் லிவிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது எதுனாலேன்னா தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுனால சக்ஸஸ்ஃபுல் லிவிங்கா. விஷ்ணுவை பிரதானமாக வைத்து கொண்டு வேதத்தில் சொல்லியிருக்கிற கர்மாக்களை எல்லாம் பண்ணி வாழ்க்கையில் வெற்றி காண முடியாத விஷயத்தையும் வெற்றி கண்டார்கள் அப்படிங்கிறார். அவ்வளவு சுலபமாக ஜெயிச்சுட முடியாது, அதையெல்லாம் கூட ஜெயித்தார்கள்னர். அது சொல்கிறார், சதுர்தச சங்கியாக்கான் லோகான் அபியஜயன் இமான் விஷ்ணுமுக, அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருந்தால் தான் எனக்கு ஓடுறது. விஷ்ணுமுகா வை தேவாச்சந்தோபிரிமான் லோகான், இமான் லோகான், இந்த லோகங்களை, சந்தோபிரிமான் லோகான் அனபஜய்யம் அபியஜயன், அனபஜய்யம் அபியஜயன், அனபஜய்யம் அபியஜயன்னு அர்த்தம். அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையை ஜெயிச்சுட முடியாது. எத்தனையோ என்ன சொல்கிறது அப்டக்கிள்ஸ் எல்லாம் வரும், அத்தனையும் தாண்டி இவன் போய் சேரணும். அதனால் இவன் வந்து அந்த வழியில் போகிறான். அதனால் சொல்கிறார் அவர் அனபஜய்யம் அபியஜயன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு அர்த்தம் இவர் சொல்கிறார், ரொம்ப நாள் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்தாங்கிறார். அப்போ இந்த மந்திரத்தை சொல்கிற போது எல்லாம் போகட்டும், அதுலேருந்து என்ன சொல்ல விரும்புகிறார்னா, விஷ்ணுமுகாவை தேவாச்சந்தோபிரிமான் லோகான் அனபஜய்யம் அபியஜயன் அப்படின்னா, வேதமறிந்த பெரியோர்களெல்லாம் விஷ்ணுவை பிரதானமாக வைத்து கொண்டு யஜ்ஞபதியாகிய விஷ்ணுவை யஜ்ஞபதி அந்த யஜ்ஞபதியாகிய விஷ்ணுவை பிரதானமாக கொண்டு வைதிக கர்மாக்களை எல்லாம் செய்து இந்த வாழ்க்கையை வெற்றி கொள்ள முடியாத இந்த உலக வாழ்க்கையை வெற்றி கொண்டார்கள். அப்படின்னா அர்த்தம், அதிகமாக சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத இந்த உலக வாழ்க்கையில் அதிகமாக சந்தோஷத்தை அனுபவித்தார்கள். காரணம் என்ன? விஷ்ணு பக்தியோட கூடின தர்மானுஷ்டானம். விஷ்ணு பக்தியோட கூடின தர்மானுஷ்டானத்தினால் நீண்ட காலம் நிம்மதியாக வாழ்ந்தார்கள்
யாருன்னா வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த இடத்துல தேவாகன்னா வேதத்தில் ஸ்ரத்தையுடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். வேதத்தில் ஸ்ரத்தையுடையவர்கள் அதை அடைந்தார்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது அனபஜய்யம், அதாவது அதர்மத்தை கடைப்பிடிக்கின்றவர்களால் அதை ஜெயிக்க முடியாது. கடைசியில் துக்கம்தான் மிச்சம். அது மாத்திரமில்லை, தப்பானதை பண்ணி பழகினதுனால நல்லது பண்ணணும்னு நினச்சாலும் முடியாது. இந்த சம்ஸ்காரம் அவ்வளோ பலம். நம்ம துர்வாசனையை ரொம்ப சம்பாதிச்சிட்டோமானா அந்த துர்வாசனையை நீக்கிறதுக்குள்ளே ஜென்மா முடிஞ்சு போயிடும். அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறோம். புத்திக்குள்ளே ஒரு ஒரு லைப்ரரிக்குள்ளே பாம்பு புகுறலாம், மோசமான புஸ்தகம் புகுந்துடக்கூடாதுன்னு நான் ஒருத்தன். ஒரு நூலகத்துக்குள்ளே பாம்பு வேணாலும் உள்ளே வரலாம், தப்பு இல்லை. ஆனால் மனசை கெடுக்கிற மாதிரி மோசமான புஸ்தகம் வந்துவிடக்கூடாதுன்னு நான் ஒருத்தன். அது மாதிரி இந்த புத்திக்குள்ளே மோசமானது போயிடக்கூடாது. அபியஜயன். ஆக அதனால் என்னென்னா அனபஜயம் அபியஜயன், ஜெயம் அபியஜயன். அப்போ அவர் கடைசியில் முடிக்கிறார். அனபஜயம் அபியஜயன். அதுக்கு திரும்ப வியாக்கியானத்தை சொல்கிறேன். எப்படி மற்றவர்களால் ஜெயிக்க முடியாதோ அந்த அளவுக்கு வெற்றி கொண்டார்கள். யாரும் பக்கத்தில் நெருங்க முடியாது. நெருப்பு மாதிரி இவனுடைய தர்மமும் ஈஸ்வர பக்தியும் நெருப்பு மாதிரி இருக்குது. பக்கத்தில் போனால் சுடுறது. இந்த சீதாதேவி அபகரணம் பண்ணுற போது பக்கத்தில் போகிறது அந்த கோடு போட்டு போயிருக்கானே, நெருப்பாக எரியிறதே, போக முடியலையே. அப்புறம் அவளை வந்த பக்கம் வான்னு சொல்லித்தானே கூட்டின்னு போகிறான். அதுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. ஆஹா, ரக்ஷோ நாயகைஹி அபஜேத்தும் அசக்கியம் யதா ததா அபியஜயன். அதனால் என்ன பிரயோஜனம்னா, அப்படி ஏற்கனவே நமக்கு முன்னால் இருந்தவர்கள்லாம் இப்படி நமக்கு பூர்வஜர்கள், நம்முடைய முன்னோர்கள் இந்த மாதிரி வைதிக கர்மாக்களையெல்லாம் விஷ்ணுவை பிரதானமாக வைத்து கொண்டு யாராலும் அரக்கர்களால் தீயவர்களால் தாக்கப்படாத வண்ணம் தங்களை எப்படி பாதுகாத்து கொண்டார்களோ, அமைதியை அடைந்தார்களோ, துன்பம் வராமல், துன்பம் சிறிதும் தங்களை தாக்காத வண்ணம் இன்பமாக வாழ்ந்து சென்றார்களோ, அந்த முன்னோர்கள் நமக்கு அவர்கள் சென்ற அதே வழியை நமக்கும் அருளட்டும் அப்படின்னு இருக்குங்கிறார். தே அபீஷ்டப்பிரதா பூயாசு, அவர்களெல்லாம் நமக்கு அபீஷ்டப்பிரதா பூயாசு இது வாக்கியசேஷா. அப்படி சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கணுங்கிறார். விஷ்ணு முகாவை தேவாச்சந்தோபிரிமான் லோகானனபஜய்யமப்யஜயன். தேன அந்த யஜ்ஞங்களால் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறான். மண்ணை பூசிண்டு மறந்துடாதீங்க, மண்ணை பூசின்னு இருக்க பொறுமையாக பண்ணணும், ரிலாக்ஸ்டாக பண்ணுறான். மந்திரங்கள் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறதுனால இவனுக்கு வேறு எதுவும் இங்கே பார்க்குறதுக்கு இருக்குது. அந்தந்த ஆர்டரில் அது போயிட்டே இருக்கு. அபியஜயன். இந்த விஷ்ணு முகா வைன்னு இருக்கு இல்லையா, இந்த வைங்கிறது என்ன அர்த்தத்தை கொடுக்குறதுனா, இது நிச்சயம், அவர்கள் அடைந்தார்கள், இது உண்மை, இதில் சந்தேகமே கிடையாது. ஒழுங்காக மண்ணில் நல்ல வண்ணம் வாழ முடியும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், நிச்சயமாக அடைய முடியும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறார். வைங்கிறது பிரசித்தார்த்தம். அது மாத்திரமில்லை, அடுத்தது மகாகும் இந்திரோ வஜ்ரபாஹு ஷோடசி ஷர்மயச்சது. இந்திரஹா ஷர்மயச்சது, இந்திரன் நமக்கு நன்மையை கொடுக்கட்டும். எப்பேற்பட்ட இந்திரன்னா மகானிந்திரஹா. மகானிந்திரஹா
மகான்னு சொன்னால் 3 உலகத்தினாலும் பூஜிக்கப்படுகிறவர் அர்த்தம். சிறப்பு வாய்ந்த இந்திரன் அர்த்தம். திரிலோக்கி பூஜ்யா மகான் அப்படின்னு சொன்னால் 3 உலகங்களாலும் வணங்கப்படுகின்ற அந்த இந்திரன் நமக்கு நன்மையை அருள்வானாக. வஜ்ரபாஹு கையில் வஜ்ராயுதத்தை வைத்து கொண்டிருக்கின்ற அந்த இந்திரன் நமக்கு மங்களத்தை கொடுக்கட்டும். சர்மயச்சது. ஷோடசி 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 சர்மயச்சது. ஷோடசிங்கிறது 2 மீனிங் சொல்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். ஷோடசி சர்மயச்சது. ஷோடசிங்கிறது சந்திரனுக்கு ஒரு பேர். ஷோடசகலோவை புருஷான்னு ஜீவனுக்கும் சொல்லுகிறது, சந்திரனுக்கும். என்னென்னா அவன் 16 கலைகளை உடையவன். பௌர்ணமி அன்னைக்கு 16 கலையோடு இருக்கான். அப்படி சந்திர பகவான் நமக்கு சோமன். அவனுக்கு அந்த இடத்தை அதிஷ்டானமாக கொண்டிருக்கக்கூடிய சந்திர மண்டலத்தை இருப்பிடமாக கொண்டிருக்கின்ற அந்த சந்திரன் ராகா சந்திரஹா, அந்த சந்திரன் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று ஷோடசி சர்மயச்சது அப்படிங்கிறதுக்கு அவரே வியாக்கியானம் பண்ணுறார். யத்வா அல்லது விகல்பம். யத்வா ஷோடசீதி ஷோடசாட்சரா ஸ்ரீவித்யா உச்சியதே. பஞ்சதசாட்சரி ஷோடசாட்சரி அப்படின்னு சொல்லி ஷோடசாட்சரின்னு சொல்லி அதை எடுத்துக்கலாம். ஸ்ரீவித்யை சொல்லுகிறார். அந்த ஷோடசி பராஷோடசி அப்படி சொல்லுவாள். தலையை அதாவது தலையை கேட்டாலும் கொடுக்கலாம், ஷோடசியை கொடுக்காதே அப்படின்னு சொல்லி ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தில் சொல்லுவாள். ஒருத்தனுக்கு சீக்கிரம் அதை கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்லி அது ஒரு சம்பிரதாயம். எப்படியோ கொடுத்து தான் ஆகணும். அப்படி கொடுத்து தான் வந்துட்டுருக்கு. அதனால் அது ரொம்ப யோக்கியதை இல்லாதவனுக்கு கொடுக்கப்படாதுன்னு அர்த்தம். சரியான தகுதி இல்லாதவனுக்கு அதை சொல்லி கொடுக்கப்படாது. அதில் தான் பூர்ணாபிஷேகம்னு இருக்குது. பூர்ணாபிஷேகம்னு எப்படி இதெல்லாம் சைவத்தில் நிர்வாண தீட்சைன்னு சொல்லுவாள். சாக்தத்தில் பூர்ணாபிஷேகம். இதுக்கப்புறம் அவனுக்கு சாக்தத்தில் அவன் சாக்தஸ்ரீ சொல்லி சிவஸ்ரீ மாதிரி சாக்தஸ்ரீ அப்படியாய் அவனுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அவன்தான் போய் அம்பாளுக்கு பூஜை பண்ணவோ நவாவரண பூஜைகள் எல்லாம் பண்ணுறதுக்கோ அதிகாரம். ஆக ஷோடசி சர்மயச்சதுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாங்கிறார். யார்? வித்யாரண்ய சுவாமிகள் அப்படி சொல்கிறார். ஆக இந்திரனே ஷோடசியினால தான் தேவ பதவி அடைஞ்சானான். இந்த ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தில் பிரதானமாக இருக்கிறது இது. அந்த மந்திரங்கள்லாம் நான் சொல்லலை. இந்த ஷோடசி மந்திரங்கள்லாம் அதுக்கெல்லாம் கிரமங்கள்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் நிறைய பூஜைகள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அதை உபதேசம் பண்ணுவார். சொல்லுவார், நான் ஷோடசி வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்பா. ஆனால் அதில் அதுக்கு இன்னொன்று சொல்லுவார், நீ மந்திரத்தை சொல்லாதே குருவை சொல்லும்பா. மந்திரம் ந பிரகாஷயேத் குரும் பிரகாஷயேத். என்ன மந்திரத்தை நீ சொல்கிறேன்னு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. உன்னோட குரு யாருன்னு சொல்லு. இந்த மந்திரத்தை சொல்கிறேன் அந்த மந்திரத்தைன்னு சொல்கிறேன்னு சொல்லாதேம்பா. ஏன்னா மந்திரத்தை சொன்னால் அந்த மந்திரம் பலிக்காது. இதெல்லாம் என்னதுக்கு ரகசியமாக வச்சுக்கணும்? ஊர் முழுக்க சொல்லித்தரலாமே ராமானுஜர் மாதிரின்னா. நிறைய பேர் நினச்சின்னு இருக்கா ராமானுஜர் பட்டி தொட்டியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்லிக் கொடுத்தாரு. அது அக்ரஹாரத்தில் இருக்கிறவளுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. நீங்கள் போய் பார்த்தேன்னா திருக்கோஷ்டியூரில் தெரியும். திருக்கோஷ்டியூரில் அந்த எங்கேருந்து அவர் உபதேசம் பண்ணாரோ அந்த இடம் இருக்குது. அஷ்டாங்க விமானம். இந்த திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் அந்த மேலே அந்த அஷ்டாங்க விமானத்தில் அவர் பார்த்துட்டு இருக்கிறது. அந்த தெற்கு பக்கம் ஒரு பெரிய அக்ரஹாரம் இருக்குது. அந்த அக்ரஹாரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை அவர்கிட்ட கஷ்டப்பட்டு 17 தடவை போய் அலைஞ்சு அவர் சொல்லி கொடுத்ததை இனிமேல் நீங்கள் எல்லோரும் கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லி அத்தனை பேருக்கு அங்கேயே சொல்லிவிட்டார். ஆல் கம்யூனிட்டிக்கு சொல்லி கொடுத்தாருங்கிறதெல்லாம் பின்னால் சொல்கிறது. அந்த மேலே அங்கே நின்றுட்டார். அது ஒரு அக்ரஹாரம் இப்போவும் இருக்குது, பார்க்கலாம். அங்கே இருக்குன்னு நின்றுண்டு எல்லாருக்கும் கூப்பிட்டு வாங்கோ எல்லோரும் வாங்கோ. நான் 17 தடவை போய் படாத பாடுபட்டு இவர்கிட்ட இதை தெரிஞ்சுட்டேன்.
உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் தீட்சை வாங்கிக்கோன்னு மேலேருந்து விமானத்திலேருந்து உபதேசம் பண்ணிவிட்டார். அப்படி சொல்லுவோம். எதுக்கு சொல்கிறேன், இந்த மந்திரத்தை சொல்லாதே இப்படி சொல்லுவாள். ஏன்னா அந்த மந்திரத்தை அப்படி சொல்லிவிட்டால் பலிக்காதுங்கிறதுனால சொல்லியிருந்தேன். ஏன் அவர் சொன்னாருங்கிறதுலாம் வேறு விஷயம். அது அப்படி சொல்லியிருக்கலாம். இப்போது இதெல்லாம் நான் அனாவசியமாக ஆரம்பித்து வச்சுருக்கேன். இப்போது எனக்கே தெரியறது. இப்போ எப்படின்னு கேட்டால், இப்போ அவர் அப்போ ராமானுஜர் பண்ணது தப்பா உடனே கேட்பா எல்லோரும். இப்போ ராமானுஜருடைய குரு என்ன சொன்னார், நீ இதை எல்லாருக்கும் சொன்னையானா நீ நரகத்துக்கு போவேன்னார் இல்லையா. நீ நரகத்துக்கு அப்படி தான் போட்டிருக்கா எல்லாரும் புத்தகத்தில் சொல்கிறார். நீ நரகத்துக்கு நரகத்துக்கு போவேன்னா அவர் என்ன சொன்னார், நான் ஒருத்தன் நரகத்துக்கு போகிறதுனால இத்தனை பேரும் சொர்க்கத்துக்கு பரமபதத்துக்கு போவாள் இல்லையா, எனக்கு அது போகிறோம் அப்படின்ன உடனே அதை ரொம்ப ப்ரைஸ் பண்ணி சொல்கிறார். ஆனால் அவர் குரு அப்படி சொல்லினது தப்புன்னு நான் நினைக்கிறேன். இப்படி தான் வம்புன்னு பேர், இது பேர் தான் வம்புன்னு பேர். அதாவது அவர் குரு சொன்னது தப்புன்னு நினைக்கிறேன். என்னத்தினாலன்னா, இல்லைப்பா நீ யாருக்காக சொன்னியானா அந்த மந்திரம் வேலை செய்யாது. அதுக்குள்ள குவாலிஃபிகேஷன் இல்லாமல் சொன்னால் அந்த மந்திரம் வேலை செய்யாது. மந்திரங்களுக்கெல்லாம் சம்ஸ்காரம் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா. மந்திரத்துக்கு ஜாதகர்மா இருக்குது, மந்திரங்களுக்கு ஜாதகர்மா, மந்திரங்களுக்கு நாமகரணம், மந்திரங்களுக்கு அன்னப்பிராசனம், அப்படிலாம் சம்ஸ்காரம் இருக்குது. மந்திரங்களுக்கே சம்ஸ்காரம் இருக்குது. நான் ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணுறேன்னா அந்த மந்திரத்துக்கு சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணித்தான் அந்த மந்திரத்தை நான் ஜபிக்க முடியும். அந்த மந்திரத்தை பூர்ஜ பத்திரத்தில் எழுதும்பா, இதில் எழுதும்பா, அதில் எழுதும்பா, அதுக்கு பூஜை பண்ணு, புஷ்பம் போடும்பா. அந்த மந்திரத்தை ஒரு அரச இலையிலையோ எந்த இலையில் எழுதி அந்த மந்திரத்தை வச்சு அந்த மந்திரத்துக்கெல்லாம் பூஜை பண்ணி தூப தீப நைவேத்தியமெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை ஜபிச்சா தான் மந்திரம் பலிக்கும். சும்மா மந்திரம் சும்மா வெறும் அது சப்தம், வெறும் சென்டென்ஸ் அப்படின்னு நினச்சா ஒர்க் பண்ணாது. அதனால தான் வெறும் சம்ஸ்காரம் இல்லாமல் மந்திரம் ஜபிச்சா பலிக்காது. சம்ஸ்காரத்தோடு ஜபிச்சவன் சொல்லி கொடுத்தா தான் பலிக்கும். மந்திரம் ரொம்ப கோப்பியம். கோப்பியம்னா என்னன்னா சம்ஸ்காரத்தினால பாதுகாக்கப்பட வேண்டியது. அது புரியாதனால என்ன பண்ணுறாருன்னா, எல்லாருக்கும் என்னென்னா ஏதோ ஒரு திருஷ்ட பலம் வேணும். பலனை ரொம்ப ஆழமாக சொல்லணும்னா நிறைய பேர் சுவாமி இதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது, வேண்டாம், இப்படிலாம் ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் போடாதீங்க, எங்கள் சௌரியத்துக்கு குறைச்சிடுங்க, அதுக்கு தகுந்த பலன் தான் கிடைக்கும். அதாவது அதை அந்த மந்திரம் எனக்கு வேணும், உயர்ந்த மந்திரம் வேணும், அந்த பலன் வேணும், ஆனால் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். அது எப்படி ஒர்க் பண்ணும்? என்னுடைய சிற்றறிவு கெட்டியதே சொல்லுகிறேன், தங்களுடைய பேரறிவு கெட்டபடியே பார்த்து கொள்ளுங்கள். என்னோட திங்கிங் இதில் இருக்கிற, நான் சம்பிரதாயமாக யோசிக்கிறதுல இருக்கிற கோணத்தில் நான் சொல்கிறேன். இல்லை இதெல்லாம் ரொம்ப ஃபெனாட்டிசம், இப்படி சொல்லி தான் மந்திரமெல்லாம் காணாமல் போயிடுது, இப்படிலாம் சொல்கிறவாள்லாம் இருக்குது. சரி, மந்திரம் காணாமல் போயிடுச்சுன்னா பண்ணி பாருமே, மந்திரம் எப்படி பலிக்கிறதுன்னு பாருமே. இப்போ மந்திரம் மகாமந்திரா, மகாயந்திரா, மகாதந்திரான்னு சொன்னால் அதுக்கு ஏகப்பட்ட சம்ஸ்காரங்களோடு தான் வச்சுருக்காவா. இல்லாட்டி நான் இத்தனை வருஷம் சொல்லி ஏன் பலிக்கலைன்னா, அதான் நீ அதுக்குள்ளே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஸ்ரத்தையோடு பண்ணலை, அதனால் அது பலிக்க மாட்டேங்கிறது. அரகுர ஸ்ரத்தையோடு பண்ணால் எப்படி பலிக்கும்? விபரீதமாக வேலை செய்யாமல் இருந்தால் சரி, தப்பாக பண்ணி அது விபரீதமாக என்னத்தையாக பண்ணாமல் இருந்தால் சரி. அது ஒரு ஆயுதம் மாதிரி. அது இப்படி திரும்பி எடுத்தோன்னா இப்படி போக வேண்டியது, இப்படி திரும்பி எடுத்தோன்னா என்ன பண்ணுறது? துப்பாக்கி வச்சு இப்படி சொல்கிறப்போ திடீர்னு குண்டு இந்த பக்கமே வந்துடுத்துனா அது மாதிரி தான். நான் ரொம்ப பயமுறுத்தலை, அப்படிலாம் சொல்லாட்டாலும் பரவாயில்ல, லோகத்துக்கு நல்லது நினச்சா போகிறோம். மந்திரசாஸ்திரம்னா அதுக்கு என்ன மகிமையோ அதை பண்ணணும், அதுக்குள்ள ரெஸ்பெக்டை கொடுக்கணும். இல்லாட்டி நம்ம சிம்பிளாக சொல்லலாம், நமக்கு இருக்கவே இருக்குது நம்ம பாஷை தமிழ், இறைவா என்னை காப்பாற்று, எனக்கு நல்லது செய், அப்படி சொன்னால் கூட பலிக்கும். அந்த பாவனைக்கு இருக்குது, அந்த ஆட்டிடியூடுக்கு இருக்குது. ஆனால் அந்த மந்திரத்துக்கு ரூல் இருக்குது. நான் ப்ரோச்சே வாரெவருரா நினுவினா ரகுவரா நன்னு ப்ரோச்சே வாரெவருரா அப்படின்னா என்ன பாட்டாது?
அப்போ புரோச்சைவார் எவருராக்கு அதுக்கு ஒரு ராகம் இருக்குப்பா, அதுக்கு ஸ்வரம் இருக்குது, ஆரோகணம் இருக்குது, அவரோகணம் இருக்குது, அதுக்குள்ளே கிரமப்படி பாடினா தான் அது பாட்டு. இப்போ நான் இப்படி பாடினாலே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க. அது அதுக்கு மாத்திரம் அதுக்கு சம்பிரதாயம் இருக்குது. சங்கீதம் வந்து சாதாரணமாக அது நாதோபாசனை. தியாக பிரம்மன் நாதோபாசனை பண்ணார். அவர் எவ்வளோ சம்ஸ்காரத்தோடு பாடியிருப்பார். அது நம்மளால் பண்ணுறோமா? நம்ம எல்லாம் ஊரில் இருக்கிற அத்தனை மேக்கப் எல்லாத்தையும் போட்டு அது கலையாமல் வேற பாடணும். தியாக பிரம்மன் உஞ்சி விருத்தி எடுத்துகிட்டு பாடியிருக்கார். அவர் அழுக்கு வேஷ்டியை கட்டிண்டு ஏதோ பூனலை போட்டுண்டு அவர் பாட்டுக்கு ஏதோ கோபியை போட்டுண்டு அவர் பாட்டுக்கு ஊராக போய் பிக்ஷை எடுத்துட்டு அது பாடியிருக்கார். அவர் நம்ம இவ்வளோவெல்லாம் எல்லாம் பந்தா பண்ணிட்டு பெரிய ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டுண்டு நம்ம பாடினா அதோட சக்தி எங்கே? இதோட சக்தி எங்கே? புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே. ஷோடசி அதுலேருந்து இப்படி போயிடுது. ஷோடசி சர்ம யச்சது மகான் வஜ்ரபாஹு. ஷோடசி மகான் வஜ்ரபாஹு இந்திரஹா சர்ம யச்சது. ஷோடசி சந்திரஹா சர்ம யச்சது. ஷோடசி ஸ்ரீவித்யா மகாகாளி மகாலக்ஷ்மி மகாசரஸ்வதி ஸ்வரூபதரா ஸ்ரீ மகாத்ரிபுரசுந்தரி பரதேவதா பராஷோடசி சர்ம யச்சது அப்படின்னு சொல்லி தியானம் பண்ணிக்கிறான். ஆச்சா, அடுத்தது நேற்றுக்கே சொல்லிட்டேன். அதாவது இவன் ஜலத்துக்குள்ளே நிற்கிறான். இப்போ இந்த ஜலத்துக்குள்ளே நின்றுண்டு சொல்கிறான். உடம்பெல்லாம் மண்ணை பூசிண்டாச்சு, ஜலத்துக்குள்ளே நின்றுண்டு கையை கூப்பிண்டு சொல்கிறான். ஸ்ரீர்மே பஜத்து அலக்ஷ்மீர்மே நஷ்யத்து விஷ்ணுமுகாவை தேவாச்சந்தோபி இமான் லோகான் அனபஜய்யம் அபியஜயன்னு மகாகும் இந்திரோ வஜ்ரபாஹு ஷோடசி சர்ம யச்சது. அடுத்த மந்திரம் ஸ்வஸ்தினோ மகவா கரோது ஹந்து பாப்மானயோஸ்மான் த்வேஷ்டி. ஸ்வஸ்தினோ மகவா கரோது ஹந்து பாப்மானயோஸ்மான் த்வேஷ்டி. அவர் சொல்கிறார், இந்திரன் எப்படின்னா தஜ்ஜபீய பூர்வகம், அதாவது இந்த மந்திரத்தை, இந்த ஸ்ரீவித்யா மந்திரத்தை ஜபம் பண்ணி, ஷோடசியை ஜபம் பண்ணி இந்திரன் அந்த ஜபத்தினுடைய பிரபவத்தினால தேவர்களுக்கெல்லாம் பத்தியானான்னு எழுதுகிறார். தஜ்ஜபீயஸ்ய பூர்வ கர்த்திருவாத் இந்திரோபி ஷோடசி தஜ்ஜப பிரபாவாத் தேவபதி ஐந்திரீம் பதவீம் ஆஜகாம இது பிரசித்தே. அந்த இந்திர பதவியை அவன் அடைந்தான், இந்த ஷோடசியை ஜபம் பண்ணி அடைஞ்சான்னு பிரசித்தி இருக்குது ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தில். ஆகையினால ஷோடசி சர்மயச்சுத்துன்னு அந்த அர்த்தமும் பண்ணிக்கலாம். சந்திரன் தான் அவர் முதல்ல மீனிங் சொல்கிறார். முதல் மீனிங் சந்திரன், ரெண்டாவது மீனிங் ஸ்ரீவித்யா ஷோடசி ஜபா. அதுதான். அடுத்தது என்னதுன்னா நஹ மகவா ஸ்வஸ்தி கரோத்து. அடுத்து சிம்பிள் தான் இது. மகவான்னா இந்திரனுக்கு பேர் மகவன். மகவா மகவானவ் மகவானஹ, மகவானம் மகவானவ் மகோனஹ. எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் அப்படி சொல்லித்தரவோ தலை சுத்தும். பாருங்கள் எப்படி பாருங்கள், திடீர்னு எப்படி மாறுறது பாருங்கள். மகவா மகவானவ் மகவத் சப்தா, தகாராந்தா புல்லிங்கா மகவத் சப்தா. இது ஏதோ ரொம்ப பழைய ஞாபகம் வருது எனக்கு. 35-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அப்போ அந்த இதில் வரும், அதுக்கு எங்களுக்கெல்லாம் சப்தம் கேட்பா அந்த காலத்தில். தஸ்மின் மகோனஸ்திருதசான் விஹாய சஹஸ்ரமக்ஷ்ணாம் யுகபத் பபாத. தஸ்மின் மகோனஸ்திருதசான் விஹாய சஹஸ்ரமக்ஷ்ணாம் யுகபத் பபாத பிரயோஜனாபேட்சிதயா பிரபூணாம் பிராயச்சலம் கௌரவமாஸ்ருதேஷு. இது 11வது சர்க்கம், ரகுவம்சம், முதல் ஸ்லோகம். ரகுவம்சத்தில் முதல் ஸ்லோகம் இது. இதில் ரகுவம்சத்தில் 11வது சர்க்கத்தில் இல்லை, குமார சம்பவம் மாற்றி சொல்லிட்டேன். குமார சம்பவத்தில் 3வது சர்க்கத்தில் முதல் ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் வேறு. அது நிர்விஷ்ட விஷய ஸ்னேகா
சதசாந்தமுபே இவான். ரகுவம்சத்தில் 11th இதில் அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகம் அது. இது 3வது இதில் வரும். அதாவது இந்திரன் மன்மதனை பார்த்தான்னு சொல்கிறார் காளிதாசர். இந்திரன் தேவேந்திரன் சிவபெருமானுடைய தபஸை கலைக்கிறதுக்காக மன்மதனை அப்படி பார்த்தாங்கிறார். அதுக்கு காளிதாசர் வர்ணிக்கிற வர்ணனை ரொம்ப அழகு. என்ன சொல்கிறார்? சபையில் ஆயிரக்கணக்கான கண்கள் 1000 கண்ணுள்ளவனை பார்த்தன, 1000 கண்களும் ஒருவனையே பார்த்தனர். புரியுறதா? 1000 கண்ணுள்ளவன்னு பேர் இவனுக்கு. யாருக்கு? இந்திரனுக்கு. சபையில் ஆயிரக்கணக்கான கண்கள் இருக்குது. இந்த ஆயிரக்கணக்கான கண்களும் 1000 கண்ணுள்ளவனை பார்த்தன. 1000 கண்களை உடைய ஒருவன் ஒருவனையே பார்த்தான். 1000 கண்களும் ஒருவனையே பார்த்தன. அந்த பார்க்கப்பட்டவன் மன்மதன். தஸ்மின் மகோனஹ த்ரிதசான் விஹாய சஹஸ்ரமக்ஷ்ணாம் யுகபத்பபாத்த. எதுக்காக பார்த்தான்னா? சும்மாவா பார்த்தான்? பிரயோஜனாபேட்சிதையா பிரபூணாம். பிரயோஜனம் இல்லாமல் பிரபுக்கள் யாரையும் இப்படி உத்து பார்க்க மாட்டார்களாம். பிரயோஜனாபேட்சிதையா பிரபூணாம் பிராயச்சலம் கௌரவமாஸ்ருதேஷு. அந்த மகா பெரியவர்கள்லாம் ஒருத்தனை பார்க்கணும்னாலே அதுக்கு ஒரு கௌரவம் வேணுமா. அப்படி சொல்லி அங்கே இருக்குது. ஒன்றும் இல்லை, மகோனஹாங்கிற சப்தம் அங்கே இருக்குது. அதில் தான் இப்படி டைவர்ஷன் எல்லாம். கொஞ்சம் எல்லாம் நம்ம சாஸ்திரங்களை பற்றி உங்களுக்கு தெரியட்டுங்கிறதுக்காக. எதை படிக்கணும் தெரிஞ்சுக்கலாமே. அது மாதிரி மகவா மகவானவ் மகவான மகவானம் மகவானவ் மகோன அப்படி சப்தம் போகிறது. இல்லை மகவா மகவான்னு சொன்னால் நிறைய யாகங்கள் பண்ணோம். இதுலேருந்து தான் மகா நட்சத்திரம் வந்தது. மகா நட்சத்திரம் பிதரோ மகா நட்சத்திரம் பிதரோ தேவதா. மகா நட்சத்திரம் பிதரோ தேவதா. மகா சதமகா. இப்படி சதமக சேவித ராமா அப்படிலாம் இருக்கேன். மக சொல்லுவா மக சொல்லுவா இருக்கட்டும். ஆஹா மகவா நஹா. மகவானா இந்திரன். நஹா நமக்கு. ஸ்வஸ்தி ஸ்வஸ்தினா தெரியும். சு அஸ்தி ஸ்வஸ்தி நல்லது இருக்கட்டும், நன்றதாக இருக்கும் தன்மையை கரோது செய்வானாக. நமக்கு நன்மை இருக்கும்படி செய்வானாக. நமக்கு எப்பொழுதும் நன்மையே இருக்கும்படி செய்வானாக. அது மாத்திரம் செஞ்சால் போராது. நமக்கும் வெளியிலையும் நமக்கு சத்ருக்கள் இருக்காங்க, அப்புறம் உள்ளுக்குள்ளேயும் நம்மக்கிட்ட நிறைய சத்ருக்கள் இருக்கிறார்கள். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, யஹா நம்ம ஒன்று சப்ளை பண்ணிக்கணும். பாப்மா எந்த பாவி அஸ்மான் துவேஷ்டி நம்மை வெறுக்கிறானோ. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்கோ. லௌகிக்கம் உலக வாழ்க்கையில் சொல்கிறார். ஏன்னா எந்த காலத்துலேயும் தர்மத்தை கடைப்பிடிக்கிறவனுக்கு ரொம்ப இடைஞ்சல் ஜாஸ்தி. ஏன்னா இந்த அதர்மமாக இருக்கிறவனுக்கு இவனை பார்க்குற போதெல்லாம் டிஸ்டர்பாக இருக்கும். இந்த புத்திசத்திலே புத்தரை வந்தபோதே சொல்கிறார். புத்தர் ஒரு ராஜவம்சத்துலேருந்து வந்துவிட்டார். அவருடைய பொறுமையும் அஹிம்சையும் பார்த்து நிறைய ராஜாக்களுக்கு சக்தியே போயிடுது. இவன் கத்தியை தூக்கின்னு இருந்தான் எல்லாரும். ஆனால் ராஜாக்களுக்கெல்லாம் என்ன ஆகிடுதுன்னா, இதெல்லாம் இனிமேல் சண்டையே வேண்டான்னு சொல்லி இந்த ஆயுதத்தையே போட்டுவிட்டான். அவன் சௌரியமாக வெளியே உள்ளேருந்து வந்துட்டான். அங்கேருந்து நேரம் புத்த மதம் இப்படி அஹிம்சையை போதிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அதான் அந்த நல்ல காரியம் பண்ணுற போது இடைஞ்சல் நிறைய வரும். அதனால தான் பிராமணா சந்து நிர்பயாகான்னு ஏன் சொல்லணும்? ஏன் சொல்லணும்? பிராமணர்கள் பயமின்றி வாழட்டும் அப்படின்னு ஏன் சொல்லணும்னா, பிராமணர்கள் பயத்தோடு இருக்கிறது, பயத்தை உண்டு பண்ணுறது யாருன்னா, நான் பாட்டுக்கு பூஜை பண்ண நான் பூனலை அறுத்துட்டு போயிட்டான்னா,
நான் பண்ணிகிட்டு இருக்கேன்ப்பா, நான் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கேன், ஐ எம் ஆல்சோ ஏ ஹியூமன் பீயிங், நான் உனக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்னு நினச்சேன். அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி சொசைட்டியில் பெரிய பேர் வருது, உனக்கு பேர் வருது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னால் தாங்கிக்க முடியாது, அதனால் நீ என்ன மாதிரி ஆயிடு. நாங்களாம் இல்லை, எதா பண்ணுறோமா, வா டாஸ்மாக் போகலாம், ஆமாம் அங்கே போகலாம், அந்த கடைக்கு போகலாம், இல்லை சாப்பிடு, இல்லாவது மாயம், ஆத்மாவாவது புண்ணியமாவது பாவமாவது சொர்க்கமாவது நரகம் சொர்க்கம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுயா, எங்களை மாதிரி ஆயிடுங்கிறான். அப்படி யாரும் பாருங்கள், விஸ்வாமித்திரர் யாகம் பண்ணுறச்ச எவ்வளோ இடைஞ்சல். அதனால் இந்த மாதிரி பிரார்த்தனைகள்லாம் இருக்குது. ஏன்னா எப்போவுமே ஒரு இடத்துல இருந்து நல்ல காரியம் பண்ணிருக்கிறவனுக்கு பேர் கிடைச்சதுன்னா அந்த பேர் கிடைச்சாலே தாங்கிக்க முடியாது. ஒரு கதையெல்லாம் நிறைய படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். அதாவது ஒரு ஊரில் யாரோ ஒரு சுவாமி எங்கேயோ ஒரு பாவம் பரதேசம் ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக இருக்கிற ஒரு சுவாமிகிட்ட நிறைய கூட்டம் அவரை பார்க்குறதுக்கு. ஏன்னா அவர்கிட்ட சக்தியெல்லாம் இருக்குது, அவருக்கு ஞான பலம் இருக்குது, சித்தி பலம் இருக்குது. அவரை போய் நமஸ்காரம் பண்ணாலே நமக்கு நல்லதுன்னு நினச்சின்னு ஜனங்கள்லாம் அங்கே போய் சந்தோஷமாக ஆசையோடு போகிறார்கள். இதை பார்த்து அந்த ஊர் ராஜாவுக்கு பொறாமை வந்துடுத்து. இந்த ஒரு சாதாரண குடிசையில் இருக்கான் பக்கிரி, இவனுக்கு இத்தனை கூட்டமா, ஏற்பட்ட கூட்டம், அங்கே ஏற்பட்ட கடையெல்லாம் வேறு வந்துடுத்து. இவர் ஒரு ஒரு 3 நாளைக்கு ஒரு தினம் ஒரு அரை வாழைப்பழம் சாப்பிடுவார். அதெல்லாம் பார்த்தாடான்னு கேட்டக்கூடாது, சொல்கிறது நம்ம சொல்லி அரை வாழைப்பழம் பலாஹாரி பாபா அப்படி இருக்காருன்னா இவருக்கு என்ன மதிப்புன்னு அவனுக்கு பொறாமை. போராட்டத்துக்கு இதெல்லாம் கடைப்பிடிக்காத சில சாமியார்கள் வேறு ராஜாட்டை வத்தி வச்சுட்டான், அது சேர்த்து வச்சுக்கணும். ஆனால் அவன் இந்த அளவுக்கு இவரோட அனுஷ்டான நிஷ்டையெல்லாம் அவளால் ஃபாலோ பண்ண முடியல. அதனால் என்னாச்சுன்னா ராஜா இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு. ராஜா உடனே என்னையா உனக்கு மதிப்பு இப்படின்னா, நான் ஒன்றுமே பண்ணலையே, நான் பாட்டு உட்காந்துருக்கேன், வந்தவனை வான்னு சொல்லலை, போன்னு சொல்லலை, நான் பாட்டு நமஸ்காரம் பண்ணால் சரி நல்லா இருக்கட்டும், லோகா சமஸ்தா சுகினோ நான் பாட்டுக்கு இருக்கேன்ப்பா. ஒரு ரோஜா பூ, அதுக்கு ஒரு கதை சொல்லுவாள். இந்த ரோஜா புஷ்பத்தை பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கிறது, ஏன் பிடிக்கிறதுன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது? நீ ரோஜா புஷ்பத்திட்ட சண்டைக்கு போக முடியுமா? பகவானுடைய சிருஷ்டி அது, எல்லாருக்கும் அது ரோஜா புஷ்பம் பிடிச்சிருக்கு, தாமரை புஷ்பம் பிடிச்சிருக்கு, அதனுடைய மகிமை அது அட்ராக்ட் பண்ணுறது. இல்லை இதுக்கு போய் என் பொறாமப்படுறேப்பா, நீ முடிஞ்சால் நீ பண்ணு, இல்லாட்டி நீ என்னத்துக்கு அனாவசியமாக பொறாமப்படணும், இதுதான் விஷயம். அதனால் இந்த மந்திரத்துக்காக சொல்கிறேன் இவ்வளவு. எங்களை எந்த பாவியானவன் வெறுக்கிறானோ அந்த பாவியை அழித்து விடுவீராக அப்படின்னு இருக்கு. அழித்து விடுவீரான நம்ம 2 விதமாக போட்டுக்கலாம். அவனை திருத்தி அருள்வீராக நம்ம பாஷையில் போட்டுருக்கோம். மந்திரம் அப்படி சொல்கிறது. யஹா அஸ்மான் துவேஷ்டி தம் பாப்மானம் ஹந்து, அந்த பாப்மாவை, அந்த பாவியை, புண்ணிய காரியத்தை கெடுக்கின்ற அந்த பாவியை அழித்து விடுவீராக. அழித்து விடுவீராகன்னு அவனை யாரையும் அழிக்க முடியாது, ஞாபகம் வச்சுங்கோ. ஏன்னா ஜீவனை அழிக்க முடியாது, ஜீவனுடைய சரீரத்தை தான் அழிக்க முடியும். ஜீவனுடைய சரீரத்தில் அவனுக்கு சொல்ல முடியும், அவனுக்கு போய் உபதேசம் பண்ணலாம், பேசி பார்க்குறது, இதெல்லாம் நீ பண்ணுறது நல்லா இல்லைன்னு சொல்கிறது. அப்புறம் என்னதுன்னா உனக்கு என்ன கஷ்டம், பணம் இல்லை அவ்வளோதானே, அதுக்கு வேண்டி நான் உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன், உனக்கு இருக்க இடம், உனக்கு ஒரு வேலை எல்லாம் நான் ஏற்பாடு பண்ணுறேன், இதெல்லாம் விட்டுடுவியோ இல்லையோண்ணா விட்டணும். இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னா அவனோட சொசைட்டிலேருந்து பிரிக்க பார்க்குறது. அவனுக்கு ஒரு குரூப் இருக்குது பாருங்க, அதை பிரிக்கிறது. அதுக்கு எதாவது வழி இருக்கான்னு பார்த்து அந்த குரூப்பில் இருக்கிற யாராவது ஒரு பெரிய ஆள்கிட்ட போய் பேசி இவனெல்லாம் சேர்த்துக்கிறது நல்லதில்லை உங்களுக்குன்னு சொல்லி பிரித்து விட்டு விடுறது. இது பேர் பேதம். முதல்ல பேசி பார்க்குறது, நேரடியாக பேசி பார்க்குறது, இல்லாட்டி அவனுக்கு வேண்டிய வசதிகளை பண்ணி கொடுக்கறது, இல்லைன்னா அவன் எந்த குரூப்பில் இருக்கானோ அவங்ககிட்டருந்து அவனை பிரிக்கும்படி பண்ணுறது. இதெல்லாம் சரி வரலன்னா இருக்கவே இருக்கு. தண்டம் சாமதான பேத தண்ட சதுர்வித உபாய, சதுரோபாய, இந்த 4 உபாயத்தை கையாண்டு எப்படியாவது அவனை சரி பண்ணணும்.
ஆனால் இவர் என்ன பண்ணுறான், இவனுக்கு இதெல்லாம் போய் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இந்திரன்கிட்ட சொல்கிறான், இந்திரனுக்கு இந்திரன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறான், இந்த பாரு நாங்கள்லாம் தர்மத்தை நன்றாக அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணிகிட்டே இரு. இந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் விக்னம் பண்ணுறானோ அவங்கள போய் நாங்கள் சரி பண்ணிட்டு இருக்கிற வேலை எங்களுக்கு இல்லை. ஏன்னா அதை பண்ணிட்டு இருந்தால் இந்த தர்மம் போயிடும். அதனால் உன்னோட வேலை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நல்லதை நினச்சி வாழ்கிற இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறானோ அவனையெல்லாம் சரி பண்ணிவிடும். அதனால தான் அந்த காலத்தில் சொல்லுவாள், பிராமண சாபத்துக்கு ஆளாகாதே. ஒழுங்காக வாழ்கிற பிராமணன், சாதாரணமாக இருக்க பெருமன பிராமண எங்கள் தாத்தா தீட்சிதர்னா நான் ஒன்றுமே பண்ணலைன்னா என்ன பிரயோஜனம்? தர்மத்தை அனுஷ்டிக்கிறானவனுடைய வாயிலேருந்து வாயில் விழாதே, சாபத்தை வாங்கிக்காதே. அவன் வேண்டான்னு சொன்னாலும் அவனே வேண்டான்னாலும் தர்ம தேவதை விடாது. பாரதி அறம் கூற்றாகும்னா தர்மமே கொன்னுடும். அவன் தர்மத்தை கடைப்பிடிக்கிறவன் அவனை ஒன்றும் பண்ணிவிடாத, பாவம் போயிட்டு போகிறான், ஏதோ தெரியாமல் பண்ணிவிட்டான்னு நீ சொல்லலாம், தெரியாமல் பண்ணிட்டான்னு. ஆனால் நான் ஒத்துக்க மாட்டேங்கிறதான் தர்மம். நான் ஒத்துக்க மாட்டேன். தர்மத்தை நிலைநாட்டணும்னா அதர்மத்தை, அந்த தர்ம தேவத்தை அதர்மம் பண்ணுறவனை ஒரு வழி பண்ணிடும். இவன் பிரார்த்தனை பண்ணுறான். இது ரெண்டு விதமாக பண்ணிக்கோ. எக்ஸ்டர்னல், இன்டர்னலாக இருந்துட்டு எங்களை நான் ரொட்டீனை சரியாக பண்ண விடாமல் இருக்கிற இந்த சோம்பேறித்தனத்தை இந்த பாவி, எனக்குள்ளேயே ஒரு பாவி உட்கார்ந்துட்டு என்னை நல்ல காரியம் பண்ண விடாமல் தடுத்துன்னு இருக்கான், அவனை நாசம் பண்ணுன்னு கூட நீங்கள் இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். ஸ்வஸ்தினோ மகவா கரோது ஹந்து பாப்மானை யோஸ்மான் துவேஷ்டி. இதோட இந்த இது இருக்குது. இன்னும் இருக்குது, சில மந்திரங்கள்லாம் இருக்குது. அடுத்த மந்திரம் ஆரம்பிக்க போகிறது. அடுத்த மந்திரங்களுக்கு அர்த்தமெல்லாம் படிக்கிறதுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணட்டும். குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிகி, ஜகன்மாதா சாரதா பரமேஸ்வரி தேவிகி, சத்குருநாத மகாராஜிகி, ஜகத்குரு சங்கராச்சாரிய மகாராஜிகி, கோமாதா கி, கங்கா மாதா கி, காவேரி மாதா கி, சமஸ்த நதி தேவதா கி, சனாதன தர்ம கி.